ஏண்டா ஒரு நாள் ஒரு பொழுது ஒரு விளக்கு எரிந்ததுனால நாட்டில் என்ன பிரச்சனை வந்துட போகுது? முஸ்லீம்கள் இது இருக்கல. ஆனால் முஸ்லீம்களை முன்முகமாக வைத்து இதை அனுமதிச்சிட்டோம்னா இஸ்லாமியோட ஓட்டு கிடைக்காதுன்னு சொல்லி அவங்க பண்ணாங்க. திமுக அரசு ஜெயிக்க முடிஞ்சுச்சா? முடியல. நீதிமன்றம் தலையிட்டு அவன் உள்ள தலையிடுறான், கோயில சொத்தை ஆக்கிரமிக்க போறான், அந்த கழுத்து மரத்தில் இருக்கக்கூடிய பிறைக்கொடி அகற்றணும்னு சொல்லி உத்தரவு பிடிச்ச பிறகு எஃப்ஐஆர் போட்டிருக்கு, யாரையும் அரெஸ்ட் பண்ணல, எல்லாம் உள்ளூர்ல தான் இருக்கிறான். அந்த நேரத்துல இந்த விஷயத்தை வெளியில கொண்டு வந்த ஒரே ஒரு சிங்க தலைவன் எங்க அண்ணன் ஹெச் ராஜா தான். இந்த திருப்பரங்குன்ற வழக்கு எதன் அடிப்படையில் டிராவல் பண்ணுச்சு, ஒன் பை ஒன்னா எனக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. கேட்ட பிறகு இந்த ஆர்டர் சிங்கிள் ஜட்ஜு கொடுத்தாச்சு, தீர்ப்பு டிவிஷன் பெஞ்ச் இருநபர் அவருக்கு கொடுத்தாச்சு. இந்த உத்தரவை அமல்படுத்துறதுல இந்த அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. 2 ஆண்டுகளுக்கு முந்தைய நிலையே தொடரும் அப்படின்னு சொல்லி திரு நிர்மல்குமார் சொல்றாரு. அப்படின்னா 2 ஆண்டுகளுக்கு முந்தையது இல்ல, 200 ஆண்டுகளுக்கு முந்தையது, 1000 ஆண்டுகளுக்கு முந்தையதே தொடரும் சொன்னா மசூதி இருந்ததா? கேள்வி எழுமல. அப்ப முந்தைய நடைமுறை தொடரும்னா கவர்மெண்ட் கையிலே கோயில் கிடையாது, யார் கையில? HRC கையிலே கோயில் கிடையாது. அப்ப அந்த நடைமுறை தொடருவோமா? இந்த திமுக கட்சி கலகலத்து போறோம், சில மந்திரிகள் ஜெயிலுக்கு போவான்னு சொன்னேன். அதன் அடிப்படையில் செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போனான். அந்த சேர்மனா இருந்தவருடைய தொழில் கதி என்னன்னு எங்களுக்கு தெரியும். முருகனை அப்படி இவங்க சாதாரண நினைச்ச விளைவு அவன் அனுபவிச்சான். அதே போலதான் திருப்பரங்குன்ற விஷயத்திலும் நடந்தது. அது ஏடிஎம்கே சர்க்காரா இருக்கலாம், டிஎம்கே சர்க்காரா இருக்கலாம், எந்த சர்க்காரா இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. HRNC அதை நடைமுறைப்படுத்தல. HRNCக்கு தான் அதை உத்தரவு கொடுத்திருக்காங்க. கோவில் நிர்வாகம் அவங்க தானே, அவங்ககிட்ட தான் இருக்கு. அவங்க கவர்மெண்ட்டுக்குன்னு கொடுக்கல. தமிழ்நாடு கவர்மெண்ட்டே முதல்ல கோயில் வச்சிருக்கிறது தப்பு. அது வேற சப்ஜெக்ட், அதை நம்ம பேசுவோம். தாமரை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்புறுப்பினர் இந்து தமிழர் கட்சியிலிருந்து நிறுவன தலைவர் ராமரவிக்குமார் அவங்களுடன் இணைந்திருக்கிறார்கள். அவங்களோட கேட்பதற்கு நிறைய வாருங்கள், அவங்களிடமே கேட்போம். சார் வணக்கம். வணக்கம் பிரணவ். சார், இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூ இப்போ திமுக அரசாங்கம் இருந்த நடைமுறையே இப்போ தாவேக அரசாங்கம் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கேஸ் முதல்ல நீங்கள் தான் போட்டிருந்தீங்க. நீங்கள் போட்டிருந்த கேஸில் தான் 2025 டிசம்பர் 5ஆம் தேதி தீபம் ஏற்றணும் 10 பேரோட சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த கேஸை பற்றின ஒரு சின்ன ரீகேப் கொடுக்க முடியுமா சார்? நிச்சயமா. திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் என்பது பண்டைய தமிழ் இலக்கியங்களோடு தொடர்புடையது மாத்திரமல்ல, முதல் படைவீடு. அது மலை மீது காசி விஸ்வநாதர் திருக்கோவில் இருக்குது, அங்கே மச்சமுனியுடைய அவதார தலம் இருக்குது, அடித்தளத்தில் கீழ்த்தளத்தில் சுப்பிரமணிய சுவாமியுடைய குடைவர கோயில் இருக்குது. இது தமிழ் இலக்கிய சான்றுகள் 1000 இருக்குது. மண் தோன்றிய காலத்திலிருந்து மலை தோன்றிய காலத்திலிருந்து முருகன் திருக்கோவில் தான் ஆதியிலிருந்து வருகிறது. பின்னால் தான் இந்த தேசத்தில் அந்நிய இஸ்லாமிய மத படையெடுப்புகளால் பல இந்து கோவில்கள் தாக்கப்பட்டது, மாற்றப்பட்டது, அழிக்கப்பட்டது, ஆக்கிரமிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் மலை உச்சியில் ஏதோ ஒரு சிக்கந்தர் தர்கா என்று ஒன்று இருப்பதாக சொல்கிறார்கள். அதற்கான சான்று ஆவணங்கள் இருக்கான்னா இல்லை, அதுவே சர்ச்சைக்குரியதாகவும் இருக்கிறது. எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, இஸ்லாமிய மத அடிப்படை தன்மைப்படி ஒருத்தர் இறந்துட்டான்னா அவனை மண்ணில் தான் புதைப்பாங்க. அது பேர் கபர்ஸ்தான்னு பேர். நம்முடைய மயானம்னு சுடுகாடுன்னு சொல்கிறோம் இல்லையா, இது அந்த புதைக்கக்கூடிய இடத்துக்கு பேர் கபர்ஸ்தான். இந்த மலை மீது இருக்கக்கூடிய அந்த உச்சியில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் அவுலியா தர்கான்னு சொல்லக்கூடிய இடமே முதல்ல ஆய்வுக்குரியதாக இருக்குது. ஏன்னா உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்து கோவிலோட ஸ்ட்ரக்சர் அத்தனையும் இருக்குது. அப்போ அந்த சிக்கந்தர் தர்கா என்பதே ஒரு ஆக்கிரமிக்கப்பட்டதாக இருக்கலாம் என்கின்ற சந்தேக பார்வை இருக்கு. ஏன்னா அதே போன்ற சிக்கந்தர் தர்காவுடைய பெயர் கீழே கோரிப்பாளையம் சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கு. கோரினாலே சுடுகாடு, அந்த சுடுகாடு பகுதி அப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது ஒரு ஆய்வுக்குரியதாக வச்சுப்போம். நான் இந்த திருப்பரங்குன்ற மலை உச்சியில தீபம் ஏற்றணும் அப்படின்னு வழக்கு போட்டது. இது ஏற்கனவே நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் 1994 இல்லை 96 ஒரு வழக்கு வருது. 96 விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு மலை உச்சியில் இருக்கக்கூடிய தர்கா, அந்த தர்கா காம்பவுண்டிலிருந்து 15 மீட்டர் தள்ளி எந்த இடத்துல வேணாலும் கோவில் நிர்வாகம் தீபம் ஏற்றலாம். கோவில் நிர்வாகம் ஏற்ற தவறும் பட்சத்தில் பக்தராக இருக்கக்கூடிய யார் வேண்டாம்னாலும் அங்கே தீபம் ஏற்றலாம். இப்போ இந்த தர்காவுக்கு போகிற படிக்கட்டு கீழே இருக்கிற நெல்லித்தொப்பு இது மட்டும்தான் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம். 33 சென்ட் அவங்களுக்கு சொந்தம்.
இந்த 23 பிரிவி கவுன்சிலில் கொடுத்த தீர்ப்புப்படி இது மட்டும் தான் அவங்களுக்கு சொந்தம். ஆமா, வேற எல்லாமே இந்துக்களுக்கு சொந்தம். இந்துக்களுக்கு சொந்தமானது. லண்டன் பிரிவி கவுன்சிலில் ஜஸ்டிஸ் ராம் ஐயர் அப்படின்னு ஒருத்தர் வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க. அவருக்கு முந்தையது மிஸ்டர் பாடிசன் அப்படின்னு ஒரு ஐசிஎஸ் ஆஃபீஸர், அவர் ஒரு ஜியாலஜிஸ்ட். 1909 1914 அந்த காலகட்டங்கள் என்ன பண்ணுறது, குவாரி வைக்கிறதுக்காக அங்கே ஒரு இஷ்யூ வருது, மலையை உடைக்கணுங்கிற பொழுது பிரச்சனை வருது, அவர் பார்க்குறாரு. அப்போவுமே இந்துக்களுக்கும் இந்த ஆக்கிரமிப்பு மேலே இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மக்களுக்கும் பிரச்சனை இருக்குது. நாராயணசாமி ஒரு ஐயர் அப்படின்னு ஒரு பெரியவர் வந்து இந்துக்களின் தரப்பில் வாதிட்டு இருக்கிறார். இதெல்லாம் லண்டன் பிரிவு கவுன்சிலுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். அப்போ அந்த ஜஸ்டிஸ் பாடிசன் சொல்லக்கூடிய அந்த அதிகாரி மலையெல்லாம் ஆய்வு பண்ணிட்டு, இது கோவிலுக்கு உரியது, இந்த குறிப்பிட்ட இந்த பகுதியான இது வந்து சிக்கந்தர் தர்காவுக்குரியது, நெல்லித்தோப்புலேருந்து 33 சென்ட், அவ்வளோதான் அவங்களுக்கானது. சிக்கந்தர் அவுளியா ஒருத்தன் அடக்கமாயிட்டான் அப்படிங்கிற பொழுது கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கட்டுமானங்கள் கட்டி வச்சிருக்காங்க. உள்ள இருக்கா பணம் இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. அவனுக்கு ரொம்ப சிம்பிள், ஒரு சின்ன 6 கட்டடத்தை ஒரு கல்லுக்கட்டு கட்டிட்டு மேலே பச்சை பெயிண்ட் அடிக்காச்சுன்னா அவுளியா அடக்கமாயிட்டாருன்றான். சரிங்களா? நான் சப்ஜெக்டை டிவைட் ஆகிறேன். இப்போ நான் திரும்ப உள்ளே வரேன். இப்போ அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய இத்தனை அவுளியாக்கள் அடக்கமானாங்கிறது முதல்ல ஆய்வுக்கு உட்படுத்தணும். 33 சென்ட் தான் சிக்கந்தர் தர்காவுக்கு உரியதுங்கிற விஷயத்துல அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இவங்க இந்த நெல்லித்தோப்புல இருந்து மலைக்கு போறக்கூடிய பாதை, அந்த தர்காவுக்கு போற பாதையில ஒரு குறிப்பிட்ட படிகள்லாம் இருக்கு. நாங்க சொல்லக்கூடிய தீபம் ஏத்தன்னு சொல்லக்கூடியது மசூதியில போய் நாங்க தீபம் ஏத்தன்னு சொல்லலை. அந்த பாதை வேற, இங்க பாதை வேற. முழுமையா ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு எல்லா சான்று ஆவணங்களையும் நாங்கள் கொடுத்துட்டோம். மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூண்ல தீபம் ஏத்துறதுக்கு இஸ்லாமிய தர்காவுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. அது வேற பாதை, இது வேற பாதை. இன்னொன்று, கோர்ட்டுமே எல்லாரும் போய் தீபம் ஏத்துங்கன்னு சொல்லல, முதல்ல கோயில் நிர்வாகம் ஏத்துங்கன்னு சொன்னாங்க. அப்படி ஏத்தாத பட்சத்துல மனுதாரர் உள்ளிட்ட 10 நபர்கள் போகணும், பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனா தீர்ப்பை அவங்க வந்து ஏத்துக்கல. இப்போ ஏற்கனவே இந்துக்கள் இஸ்லாமியர்கிட்ட நாங்கள் போராடி இருக்கிறோம். அந்த மலையை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் போராடி இருக்கிறோம். ஜஸ்டிஸ் ராமையர் கொடுத்த தீர்ப்பு மாத்திரமல்ல, அதற்கு அடுத்ததாக கொடுத்து 94 வழக்கு தொடுக்கப்பட்டு 96 கொடுத்த தீர்ப்பில் காம்பவுண்ட் வந்து 15 மீட்டர் தள்ளி எங்கே வேணாலும் ஏற்றலானது. இந்த கொடுத்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துறதுல தயக்கம் காட்டியது அரசில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை. அது ஏடிஎம்கே சர்க்காராக இருக்கலாம், டிஎம்கே சர்க்காராக இருக்கலாம், எந்த சர்க்காராக இருந்தால் எங்களுக்கு கவலை இல்லை. ஹெச்ஆர்என்சி அதை நடைமுறைப்படுத்தலை. ஹெச்ஆர்என்சிக்கு தான் அதை உத்தரவு கொடுத்துருக்காங்க. கோவில் நிர்வாகம் அவங்க தானே, அவங்ககிட்ட தான் இருக்கு. அவங்க கவர்மெண்ட்டுக்குன்னு கொடுக்கல. தமிழ்நாடு கவர்மெண்ட்டே முதல்ல கோயில் வச்சிருக்கிறது தப்பு. அது வேற சப்ஜெக்ட், அதை நம்ம பேசுவோம். தமிழ்நாடு அரசுக்கு அங்க வேலையே கிடையாது, கோயில்ல வேலை கிடையாது. இல்ல, ஹெச்ஆர்என்சி கொடுத்துருக்கேன். இது ஏன் கேட்கறேன்னா பின்னாடி ஒரு கேள்வி இருக்காது. சரி, நல்லது. உங்க கேள்விக்கு நான் ஹெச்ஆர்என்சி கோயில் நிர்வாகம் அது கொடுத்துருக்காங்க, அவங்க நடைமுறைப்படுத்தல. ஸோ இந்த கொடுத்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துங்கன்னு தான் நான் கோர்ட்டுக்கு போறேன். போகின்ற பொழுது அதை நீதியரசர் மாண்பமை ஐயா ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கிறாங்க. நான் இதுக்கு முன்பாக என்ன பண்ணுறேன், இந்த ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் கோட் பண்ணி கோவில் நிர்வாகத்துக்கு நான் வந்து தீபம் ஏற்றணும்னு சொல்கிறேன். கோர்ட்டில் கூட சொல்கிறாங்க, ராமர் ரவிக்குமார் பர்டிகுலர் பிளேஸில் ஏற்ற சொல்லலை, தீபத்தூணில் தான் ஏற்ற சொல்லலை அப்படின்னு சொன்னாங்க. சார், நான் தீபத்தூணில் ஏற்ற சொல்லலைன்னு வச்சுப்போம். எனக்கு நீங்கள் ரிட்டன் லெட்டர் கொடுக்குறாரு அங்கே இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், நாங்கள் வழக்கம் போல் தீப ஏற்ற இருக்கு ஒரு பூசிமொழிக்கு ஒரு பதில் கொடுக்குறாரு. அப்போ நாங்கள் என்ன கேட்டோம், நீங்கள் வழக்கம் போல் தீபம் ஏற்றக்கூடிய இடம் தான் சொன்னால் ஏன் மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தூணை வந்து மரக்கட்டையை வச்சு மரப்பு கட்டினாங்க, தற்காப்பு பண்ணாங்க? அப்போ உங்களுக்கு தீபம் ஏற்றுற இடம் எதுன்னு உங்களுக்கே தெரியுது. இப்போ அது சர்வே கல்லுன்னு பின்னாடி ஆர்குமெண்ட் பண்ணாங்க. சர்வே கல் எதுக்கு கட்டையை வச்சு கட்டுற? உன் பார்வையில் அது சர்வே கல்னா எதுக்கு அந்த சர்வே கல்லை நீங்கள் தற்காக்கணும்? அப்போ விசாரணைக்கு வரும்போது தீபத்தூணில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு, இல்லை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும், எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஜஸ்டிஸ் ஐயா ஜிஆர் சுவாமிநாதன் என்ன கேட்டாங்கன்னா, யார் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுன்னு கேட்டாங்க. இல்லை அது ஒரு மத பிரச்சனை, யார் மத பிரச்சனை வந்துடும் அப்படின்ட்டு இவங்களால பதில் சொல்ல முடியலை. அப்போ கேட்டாங்க, ஐயா விளக்குத்தூண் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு கேட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா விளக்குத்தூண் போலீஸ் ஸ்டேஷன் மதுரையில் இருக்கு? தெரியும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒன்று அங்கே விளக்கு ஏற்றிருக்கான தூண்கள் இருக்குது, விளக்கு, அதனால் அந்த ஏரியா பேர். ரைட்டு. அப்படின்னா அரசு தரப்புடைய கவுண்டரை நீங்கள் தாக்கல் செய்யுங்கன்னு சொன்ன பிறகு அவங்க ஒரு 2 வீக்ஸ் டைம் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் வழக்குகள் என்னுடைய வழக்கில் பல நபர்கள் உள்ள தன்னை சேர்த்துக்கிட்டு வழக்கில் உள்ளே வந்தாங்க. வாத பிரதிவாதங்கள் வைக்கப்பட்டது. இதில் வந்து ஜிஆர் சுவாமிநாதன் ஐயா வந்து கேட்டாங்க, அந்த தர்கா காம்பவுண்டுக்கும் இங்கே இருக்கக்கூடிய தீபத்தூணுக்கும் எவ்வளவு தூரம்னு கேட்டாங்க. ஒரு சில பேர் 500 மீட்டர்னாங்க, ஒருத்தர் 650 மீட்டர்னாரு, 800 மீட்டர்னாரு, 1 கிலோமீட்டர்னாரு, என்னென்னமோ சொன்னாங்க. அப்போ எக்ஸாக்டாக அவங்களால சொல்ல முடியலை. அப்போ சொன்னாங்க, நானே ஃபீல்டுக்கு கள ஆய்வுக்கு வரேன், எவ்வளோ தூரம் தான் இருக்குன்னு பார்த்துருவோன்னு சொல்லி மாண்புமிகு நீதியரசரை நேராக போய் பார்த்தாங்க. அப்போ அந்த போகக்கூடிய பாதை கீழே பழனியாண்டவனுடைய திருக்கோயிலுடைய அடிவார பகுதி,
அங்கேருந்து மேலே படியேற ஆரம்பித்தோம். கரடு முரடான பாதை, அது மேலே போய் அந்த இடத்த போய் பார்த்துட்டு வந்தாங்க. தீபத்தூண் இருக்கக்கூடிய பகுதி வேறு, தர்கா இருக்கக்கூடிய பகுதி வேறு, அதையெல்லாம் போய் பார்த்துட்டு வந்து அவங்களும் அதை ஆவணப்படுத்தினாங்க. அதன் அடிப்படையில் ஐயா தீர்ப்பு கொடுத்தாங்க. டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி தீர்ப்பு கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்க? சான்று ஆவணங்கள், இலக்கிய சான்றுகள், புராண சிறப்புகள், வழமை, பழமை எல்லாம் சேர்த்து அவங்க சொன்னாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடியது நாங்கள் தீபத்தூணில் அவங்க ஏற்றுறோம்னு சொன்னாங்க. அந்த தீபத்தூண் வந்து நாயக்கர் காலத்தியது, கீழே அனுமார் படம் பொறிச்சிருக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம சொன்னோம் இது மோட்ச தீபம் ஏற்றுறவனுக்கு இருக்கக்கூடிய இடம், அந்த தீபம் ஏற்றுற இடம். மேலே தீபம் ஏற்றுற ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னபோது அப்போ சொன்னாங்க இது வந்து ஆகமத்துக்கு விரோதம் அப்படின்னாங்க. அரசு இந்த எனக்கு எதிராக பேசிய வாஞ்சிநாதன் போன்ற நபர்கள் எல்லாம் சொன்னாங்க இது ஆகமத்துக்கு விரோதம் அப்படின்னாங்க. இன்னும் ஆகமத்தை ரொம்ப கடைபிடிக்கிற நபர் இந்த எதிராளி வக்கீல்கள் எல்லாம். அப்போ சொன்னாங்க ஜஸ்டிஸ் ஐயா, இது இஷ்யூ வந்து நாட்டின் ஆகமா, இது ஆகமமா ஆகமும் இல்லையாங்கிற விஷயம் இல்லை. ஜட்ஜ்மெண்ட் பழைய அந்த காம்பவுண்ட் வளர்ந்து 15 மீட்டர் தள்ளி தீபம் ஏற்றலாம், அவ்வளோதான், அதன் அடிப்படையில் ஏற்றுறோம் அப்படின்னு சொல்லி அதை முடிச்சு விட்டாங்க. இப்போ கொடுத்த தீர்ப்பு என்னன்னா, அந்த ஆவணங்கள் எல்லாம் சரி பண்ணி எல்லாமே சொன்ன பிறகு இவங்களால அதை ஏற்றுக்க முடியல. நம்ம இங்கே தீபத்தூண் ஏற்கனவே தீபம் ஏற்றுறதா சொல்கிறாங்கல்ல, அந்த மோட்ச தீபம் ஏற்றுற இடத்துல வந்து ஒரே ஒரு தூண் இருக்குது, அது கீழே அனுமார் இருக்குது. உச்சி பிள்ளையார் மண்டபம்னு அதுக்கு பேர். என்ன பேர்? உச்சி பிள்ளையார் மண்டபம். அதில் என்ன ஜோக்குன்னா அந்த இடத்துல பிள்ளையாரே கிடையாது. ஆமாம், இப்போ தீபம் அரசாங்கம் ஏற்றிக்கிட்டு இருக்குல்ல, அந்த இடத்துல பிள்ளையாரே கிடையாது. ஒரு தூண், அதை ஒட்டிய ஒரு அமைப்பை உருவாக்கினாங்க. இது வந்து 100 ஆண்டுகளுக்கு முந்தைய அந்த மேடை அமைப்பானா இல்லை, இது இப்போ உருவாக்கிய அமைப்பு. அந்த மலையில் எத்தனை உச்சி இருக்குன்னா 9 உச்சிகள் இருக்கு. முகடு, மலை முகடு 9 இருக்கு. அது மாத்திரம் இல்லாம அந்த மலையில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோவில், அதற்கு மேல இருக்கக்கூடிய இந்த சிக்கந்தர் தர்கான்னு சொல்லக்கூடியது ஆய்வுக்கு உட்படுத்தணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்ப மலை முந்தியதா இந்த சிக்கந்தர் தர்கா முந்தியதா கேள்வி வருமா இல்லையா? இப்போ நீங்கள் திருச்சி பக்கத்தில் உங்களுக்கு ஊருன்னு நினைக்கிறேன். உச்சி பிள்ளையார் எங்கே இருக்கிறாரு? திருச்சி உச்சி பிள்ளையார் எங்கே இருக்கிறாரு? மலை உச்சியில் தான் இருக்காரு உச்சி பிள்ளையார். அப்போ இந்த உச்சி பிள்ளையார்னா இந்த மோட்சத்தை ஏற்றக்கூடிய இடத்தோட முடிஞ்சு வச்சா மலை? அதற்கு மேலே மலை எல்லாம் உங்களுக்கு சொந்தம் இல்லையா? இது உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சார். ஹெச்ஆர்சி கோவிலுடைய ப்ராப்பர்ட்டி நாங்கள் சொன்னோம்னா அதை மீட்கிறதுக்கு எங்களை ஆதரிக்கிறது விட்டுவிட்டு எங்களை பகையாளியாக பார்த்துச்சு. ஸோ அந்த தீர்ப்பு வந்து கொடுத்த பிறகு நாங்கள் 1ஆம் தேதி தீர்ப்பாகுது. 31 தேதி தீர்ப்பான உடனே நான் காலையில் முருகப்பெருமான்கிட்ட சந்நிதியில் போய் நாங்கள் ஜட்ஜ்மெண்ட் காப்பியை வச்சாச்சு. 2ஆம் தேதி என்ன பண்ணுறோம் நாங்கள் 1ஆம் தேதியே ஜட்ஜ்மெண்ட் காப்பி ப்ளஸ் ஒரு நினைவூட்டல் கடிதம் கொடுக்குறேன். தீர்ப்பு கொடுத்துடுச்சு. டிசம்பர் 3, 2025 கார்த்திகை தீபம், இந்த நீதிமன்ற நடைமுறையை நீங்கள் செயல்படுத்தணும் ஒரு கடிதம் கொடுத்துட்டேன். ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. 2ஆம் தேதி மதியம் சுமார் 12 மணிக்கு தீபம் ஏற்றுறதுக்கான எல்லா பொருட்களும் வந்து நான் ஒப்படைச்சிட்டேன். நெய், திரி, அதுக்கான பொருட்கள்லாம் ஒப்படைச்சாச்சு. 3ஆம் தேதியும் வந்தாச்சு. 3ஆம் தேதி 2:30 மணி வரைக்கும் அவங்க மேலே தீர்ப்பு படி தீபம் ஏற்றுறதுக்கு எந்த நடைமுறை எடுக்காத காரணத்தினால நாங்கள் வந்து 2:30 மணிக்கு கொடுக்கல தீபம் ஏற்றுறது. அது வரைக்கும் பண்ணலைன்னா நான் கண்டெம்ட் நீதிமன்ற அவமதிப்பு போயாச்சு, வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. அப்போ அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜஸ்டிஸ் நீங்கள் கொடுத்த உத்தரவு வந்து 6 மணி வரைக்கும் டயருக்கு, ஏன்னா தீபங்கிறது பகல் ஏற்ற முடியாது, அதனால் 6 மணிக்கு முந்தையதாக இந்த வழக்கு எடுத்ததே தப்பு அப்படின்னாங்க. அப்போ சொன்னாங்க ஓகே, அப்படின்னா 6:05 இந்த வழக்கு எடுக்கிறேன் அப்படின்னா. நீங்கள் தான் நடைமுறைப்படுத்துறதுக்கு 6 மணின்ட்டீங்கல்ல, அப்போ 6:05 6:10 விசாரிக்கிறாங்க. தீபம் ஏற்றலன்னா எடுக்கிறேன். ஆமாம், தீபம் ஏற்றுட்டீங்களா? அப்புறம் நாங்கள் ஏற்றுட்டோம் லாட்சிப் அப்படிங்கிறாங்க. எங்கே ஏற்றுனீங்க? உச்சி பிள்ளையாரில் ஏற்றணும். தீர்ப்பின்படி இங்கே ஏற்றக்கூடாதுன்னு சொல்லலை, இங்கேயும் ஏற்று அங்கேயும் ஏற்று அப்படின்னா. இதில் என்ன தவறு இருக்கு? லட்ச தீபம் கோடி தீபம் கூட ஏற்றுட்டு போகிறோம். இப்போ மலை உச்சியில் அங்கே ஏற்றுற தீபம் வந்து சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களுக்கும் அது தெரியும். அதன் அடிப்படையில் தான் சொன்னாங்க. அவங்க ஏற்றலுங்கிறப்ப தான் கண்டெம்ட் ப்ரொசீடிங்ஸ் வந்தது. அதன் பிறகு நடந்த விவரங்கள் எங்களுக்கு தெரியும். நாங்கள் கோர்ட்டில் இருந்துட்டு சொல்கிறாங்க, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் தீபம் ஏற்றலைங்கிற பட்சத்தில் மனுதாரர் உள்ளிட்ட 10 நபர்களை மத்திய சிஎஸ்ஐ பாதுகாப்போடு போய் ஏற்றுங்கன்னு சொன்னாங்க. எங்களை தடுத்தாங்க 3ஆம் தேதி. தடுத்த பிறகு நடந்த விவரங்கள் உங்களுக்கு தெரியும். 10 பேருக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க கோர்ட்டு. சிஎஸ்எஃப் அந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்களும் வந்த பொழுது கூட அவங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுன்னு சொன்னாங்க. 144 தடை போட்டாங்க. பிரவீன்குமார் ஐஏஎஸ் மதுரை கலெக்டர், ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஹைகோர்ட், இவர் வந்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அளவுக்குள்ள அதிகாரம் தான் யாருக்கு? கலெக்டருக்கு. அப்போ இவர் பெரியவரா? இந்த அரசு நீதி வசந்ததான்னா ஹைகோர்ட் உத்தரவு தான் வசந்தது. எங்களை 144 போட்டு மனுதாரர்களை மலையேற விடாமல் தடுத்து, மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்களையும் தடுத்து,
மீறி போனால் உங்களை கைது பண்ணுவோன்னு சொன்னாங்க. சார் இது நீதிமன்ற அவமதிப்பு, சட்டவிரோதம் அப்படின்னு சொன்னபோது அதெல்லாம் நான் எதிர்கொள்வேன் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் லோகநாதன் கமிஷனர் சிட்டி மதுரை சொன்னார். அப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு 10 பேர் போகிறோம், 10 பேருக்கு உரிமை இல்லை, 5 பேருக்கு கொடுங்க, பாதுகாப்பு கொடுங்க, போய் ஏற்றுட்டு வருவோம். முடியாது. 3 பேர் சார், முடியாது. ஒரு நபர் மனுதாரர் பெட்டிஷன், மெயின் பெட்டிஷன் ராமநாத ரவிக்குமார் அப்படின்னா அதுவும் முடியாது. நாங்கள் வேறு வழி இல்லாமல் தெய்வத்திட்ட பிரார்த்தனை பண்ணி நான் கற்பூரம் ஒழித்து நெடுஞ்சாங்கடியா முருகா நீயே கேள்றான்ட்டு வந்துட்டேன். திரும்ப நான் 4ஆம் தேதி வழக்கு போகிறோம். ஏன்னா இவங்க முதல்ல நடந்ததா இல்லையான்னு அடுத்த நாள் ரிப்போர்ட் பண்ணணும். டிசம்பர் 4 நாங்கள் வழக்குக்கு போகிறோம். அப்போ அடுத்த நாள் உத்தரவு என்ன பண்ணுறாங்கன்னா, சிட்டி கமிஷனர் லோகநாதன் 10 பேரை வந்து ரிசீவ் பண்ணி மேலே கூட்டு போன உத்தரவு போகிறாரு. அன்னைக்கு அந்த கமிஷனர் மிஸ்டர் லோகநாதன் ஸ்பாட்டுக்கே வராமல் ஒரு 300 மீட்டர் தள்ளி ஒரு இடத்துல மண்டபத்தில் உட்காந்துக்கிட்டு ஸ்பாட்டுக்கே வராமல் இனிகோ திவ்யங்கிற ஒரு டெப்டி கமிஷனர் சவுத் மதுரை அவரை வந்து அனுப்பிச்சி விட்டு நாங்கள் அப்பீல் போயிட்டோம். அப்போ நாங்கள் அப்பீல் போகிறதுக்கு நம்பர் சொல்லுங்க ஏன்னு சொல்லலை. அவங்க நோக்கம் நீதிமன்ற உத்தரவை துளியும் மதிக்க மாட்டோம், கோவிலுக்கான இந்துக்களுக்கான உரிமையில் எந்த நடைமுறையும் செய்ய மாட்டோம், இதை எப்படியாவது இந்துக்களுக்கு அவங்களுக்கான உரிமையை மறுத்து முஸ்லிம்களுடைய மனங்களை குளிர செய்யணும். எரிச்சலுக்கு அரைச்ச சந்தனம் பூச மாட்டோம், இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் சந்தனம் பூசுவோங்கிற கதையாகத்தான் நடந்துக்கிட்டாங்க. நாங்கள் 4ஆம் தேதி வழக்கு மன்ற போனோம். அதன் பிறகான வழக்கு விவரங்கள் அவங்களுக்கு தெரியும். கோர்ட்டுக்கு வந்தாங்க, மன்னிப்பு கேட்டாங்க, அன்கண்டிஷனல் அப்பாலஜின்னு சொன்னாங்க. அதற்கப்புறம் மேல்முறையீட்டுக்கு வழக்கு வந்தது. இந்த தீர்ப்பை வந்து ஃபாலோ பண்ணலை. இதனால் அந்த அதிகாரிக்கோ தமிழக அரசுக்கோ என்ன தண்டனை கிடைச்சது? அதாவதுங்க, முருகப்பெருமானை வந்து இவங்க சாதாரணமாக நினைக்கிறாங்க. நான் இதற்கு முந்தையது பழனி திருக்கோயிலில் ஒரு ஆகம விரோதமாக ஸ்டாலினுக்கு சந்திராஷ்டம தினத்தில் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. நான் அப்போவே சொன்னேன், மார்கழியில் நாள் செய்ய மாட்டாங்க, முகூர்த்த கால் நடமாட்டாங்க. ஸ்டாலினுடைய ராசிக்கு சந்திராஷ்டம தினத்தில் கும்பாபிஷேகம் ஜனவரி 26, 24 பண்ணாங்க. அப்போ என்ன ஆகி போச்சுன்னா, இந்த அரசு வந்து அப்போ நான் கலங்கி சொன்னேன், அந்த கருவறைக்குள்ளே ஏகப்பட்ட அநியாயம் பண்ணாங்க. அரசு துறையில் இருக்க சேகர் பாபு, அவங்க கூட இருக்க திமுகக்கார குடும்பத்தார்கள் வேண்டப்பட்டவனை பூரா முருகன் கருவறைக்குள்ளே விட்டாங்க. சந்திரமோகன் ஒரு நபர் வந்து அதுக்கு சேர்மனாக இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த திமுக கட்சி கலகலத்து போகிறோம், சில மந்திரிகள் ஜெயிலுக்கு போவான்னு சொன்னேன். அதன் அடிப்படையில் செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போனான். அந்த சேர்மனாக இருந்தனுடைய தொழில் கதி என்னன்னு எங்களுக்கு தெரியும். முருகனை அப்படி இவங்க சாதாரண நினைச்ச விளைவு அவன் அனுபவிச்சான். அதே போல தான் திருப்பரங்குன்ற விஷயத்திலும் நடந்தது. ஒரு சாதாரண பிரச்சனை, முஸ்லீம்கள் யாரும் எதிர்க்கலை, முஸ்லீம்கள் அவனுடைய வழிபாட்டை இந்துக்கள் யாரும் நாங்கள் தடுக்கலை. இந்த அரசு, திமுக அரசு சூப்பர் முஸ்லீம் கவர்மெண்ட்டாக செயல்பட்டுச்சு. திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் தீபம் ஏற்ற விட மாட்டோம், சங் பரிவார் கும்பலுக்கு இதாக இருப்போம் அதாக இருப்போம்னு சொன்னோடைய கதி என்ன? வீட்டில் சும்மா உட்காந்து சுட்டி டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சேகர் பாபு விதிவசமாக ஜெயிச்சிட்டார், ஜெயிச்சும் அதிகாரம் இல்லை உனக்கு, புரியுதா? திமுக செய்த தவறின் விளைவு முருகப்பெருமானுடைய விளையாட்டு திமுக ஆட்சியை இழந்தது. ஆச்சுங்களா? அதே நிலை தாவேகாவுக்கு வரும். சரி, இப்போ ஆட்சிக்கு அவங்க ஃபாலோ பண்ணல, திமுக அரசாங்கம் ஃபாலோ பண்ணல. திருப்பரங்குன்றத்தில் தான் சிடிஆர் நிர்மல்குமார் அவங்க நின்னாங்க. அவங்க நின்று இப்போ பிஜேபி கேண்டிடேட், அதான் ஏடிஎம் கேண்டிடேட் வந்து அங்கே தோற்று போயிட்டாங்க, திமுக கேண்டிடேட்டும் தோற்று போயிட்டாங்க. தாவேக அரசாங்கம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி எங்களோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லலை. திருப்பரங்குன்ற இஷ்யூவில் வந்து அமைதி காத்தாங்க. இப்போ அவங்கள கொண்டு வந்து இப்போ எம்எல்ஏ ஜெயிக்க வச்சிருக்காங்க. அவர் இப்போ மினிஸ்டர் ஆகிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடைமுறை இருந்ததோ அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு. இப்போ இதில் என்ன அவங்களுக்கு பாதிப்பு? திரு சிடி நிர்மல்குமார் சட்டமன்ற உறுப்பினர் திருப்பரங்குன்றம், அவர் எதுவும் சொல்லலைன்னா சொல்லாதீங்க. தேர்தலுக்கு முந்தையதே என்ன சொன்னார்னா, இந்த திருப்பரங்குன்றம் தீப ஏத்தனுங்கிற பிரச்சனையை வந்து திமுகவும் பிஜேபியும் சேர்ந்து பண்ணுற நாடகம்னு சொன்ன அந்த மனிதர். 2வது 2 ஆண்டுகளுக்கு முந்தைய நிலையே தொடரும் அப்படின்னு சொல்லி திரு நிர்மல்குமார் சொல்றார். அப்படின்னா 2 ஆண்டுகளுக்கு முந்தையது இல்லை, 200 ஆண்டுகளுக்கு முந்தையது, 1000 ஆண்டுகளுக்கு முந்தையதே தொடரும் சொன்னா, மசூதி இருந்ததா? கோவில் இருந்ததா? கேள்வி எழுமல்ல. அப்ப முந்தைய நடைமுறை தொடரும்னா கவர்மெண்ட் கையிலே கோயில் கிடையாது, யார் கையில? ஹெச்ஆர்சி கையிலே கோயில் கிடையாது. அப்ப அந்த நடைமுறை தொடருவோமா? 84, 90 சமயத்தில் தான் மீனாட்சி கோயில் நிர்வாகத்தில் சேர்த்துக்கிட்டாங்க. அது தனியாக இருந்தது, இது தனிச்சு போனது. மீனாட்சி கோயில் கட்டுப்பாட்டில் அந்த சுப்பிரமணிய சாமி கோவில் இருந்தது. இப்போ விசாரணை எங்கே நடக்குதுன்னா, நீதிமன்ற அவமதிப்பு வழக்க ஜிஆர் சாமிநாதன் விசாரிக்கலாமா கூடாதா அப்படின்னு சொல்லி டிவிஷன் பெஞ்சுக்கு போனாங்க. இப்போ நீதியரசர் கொடுத்த உத்தரவை மேல்முறையீட்டுக்கு தமிழ்நாடு அரசு திமுக போச்சு. அப்போ வந்து திரு ராமகிருஷ்ணன், திரு
ஜெயச்சந்திரன் ஆகியோர், ஐயா ஜெயச்சந்திரன், திரு ராமகிருஷ்ணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு தான் கிட்டத்தட்ட 10-15 நாள் விசாரித்து முழுமையாக வேற எந்த வழக்குமே நடக்கலை. நான் கோர்ட்டுக்கு போனேன் நான் சொல்கிறேன். அப்போ கீழ்கோர்ட்டு ஐயா ஜிஆர் சாமிநாடைய உத்தரவை உறுதிப்படுத்தி தமிழ்நாடு அரசுடைய அப்பீலை டிஸ்மிஸ் பண்ணிச்சு. இப்போது ஏற்கனவே தனி நீதியரசர் உத்தரவு இருக்குது தீபம் ஏற்றணும்னு, இருநபர் அமர்வு அதை உறுதிப்படுத்திருச்சு. இந்த உத்தரவின் மேலே இப்போ இருக்கக்கூடிய ஐயா ஜோதிராமன் சதீஷ்குமார் பெஞ்சில் கண்டெம்ட் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரிக்கலாமா கூடாதான்னு போன பொழுது ஜிஆர் சாமிநாதன் கொடுத்த அந்த அவமதிப்பு வழக்கை விசாரிக்கிறதுக்கு ஒரு இடைக்கால தடை கொடுத்துருக்குறாங்க. இப்போ அவங்க கடந்த தேர்தலுக்கு முந்தையதாக இந்த வழக்கு விசாரணை வந்தபோது இந்த திருப்பரங்குன்ற வழக்கு எதன் அடிப்படையில் டிராவல் பண்ணுச்சு, 1 by 1 எனக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. கேட்ட பிறகு இந்த ஆர்டர் சிங்கிள் ஜட்ஜு கொடுத்தாச்சு தீர்ப்பு, டிவிஷன் பெஞ்ச் இருநபர் அமர்வு கொடுத்தாச்சு. இந்த உத்தரவை அமல்படுத்துறதுல இந்த அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. அப்போ வழக்கம் போல இவங்க திமுக அரசு அதனுடைய நிலைப்பாட்டை சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. பிஃபோர் எலெக்ஷன், அதாவது கிமு கிபி மாதிரி இது திமு, இது தாமு, இப்போ இருக்குது அது திராவிட மாடல் இல்லையா அது. அப்போ அவங்க சொன்னபோது எதுவுமே அவங்க அரசாங்கம் வந்து நாங்கள் டைம் கொடுங்கன்னு கொஞ்சம் இழுத்து தேர்தல் முடிஞ்சு போச்சு, ஆட்சி முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த வழக்கு ஆஃப்டர் எலெக்ஷன் வெக்கேஷன் கோர்ட்டு கோடைகால விடுமுறை தீர்ப்பு முடிஞ்ச பிறகு தீர்ப்பு கடந்த 8ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணை வந்துச்சு. இதற்கு முந்தையதே ஐயா என்ன சொன்னாங்கன்னா, ஏன் ஒரு அரசு ஒரு சின்ன விஷயத்தை இவ்வளவு பிடிவாதம் பண்ணுறீங்க, ஈகோ பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கடந்த வாய்தாவில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த அரசு ஒவ்வொருவருக்குமான ஜனநாயக உரிமை இருக்கு. இப்போ டிவிக்கு வந்த பிறகு ஜனநாயக உரிமை இருக்கு. ஒவ்வொருத்தருடைய உரிமைகளும் உணர்வுகளும் மதிக்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் திருப்பரங்குன்ற மலையில் தீபம் ஏற்றுறதுக்கு அரசனுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டாங்க. அப்போ அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சொன்னாங்க, இப்போ தான் இந்த அரசாங்கம் வந்திருக்கு, நாங்கள் எங்களுக்கு ஒரு 2 weeks டைம் கொடுங்கன்னு கேட்டபோது இப்போ வரக்கூடிய 22ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. பெட்டிஷனர் தரப்பில் எங்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் திரு அருண் சுவாமிநாதன் ஐயா என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இந்த அரசாங்கத்தை நாங்கள் நம்புகிறோம், நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த நாங்கள் நம்புகிறோம், இந்த அரசாவது தீபம் ஏற்றும்னு நாங்கள் நம்புகிறோம்னு சொல்லிட்டு பாசிட்டிவான பதில் நாங்கள் சொல்லிட்டோம். முடிஞ்சது 22ஆம் தேதி வெயிட் பண்ணுறோம். அதற்கு பிறகுதான் திரு நிர்மல்குமார் என்ன சொல்கிறாரு, 2 ஆண்டுகளுக்கு முந்தையதே தொடரும், 10 ஆண்டுகளுக்கு முந்தைய நடைமுறையை தொடரும் அப்படிங்கிறார். கோர்ட்ல சொல்லாம வெளியே சொல்றாங்க. வெளியில முதல்ல ஒரு சட்ட மந்திரியா இருக்கிறவர் சட்டத்துக்கு புறம்பா நீதிமன்ற தீர்ப்பு உரைகளுக்கு எதிர்ப்பா வெளியில பேசுறது அவமதிப்பு. நீங்க ஒரு பொறுப்புள்ள அமைச்சரா, நீங்க அமைச்சரா இருந்தா கூட அப்படிதான் சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்கன்னா, நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கு, தீர்ப்பு என்னவோ அதன்படி ஏற்றுப்போன்னு தான் நீங்க ஒரு பொறுப்பான மந்திரியா தம்பி பிரணவ் இருந்திருந்தா அதான் சொல்லும். ஆனா உங்களுக்கான மாதிரி அவருக்கு இல்லை. அவர் வந்து பப்ளிக்ல என்ன சொல்லிட்டார், பிரஸ் மீட்ல 2 ஆண்டுக்கு முந்தைய நடைமுறை தொடரும். சரி, ஜிடி நிர்மல்குமார் கோர்ட்ல வந்து பிரமாணம் போடட்டும். இன்னொன்று, உங்க துறையே கிடையாது. மிஸ்டர் நிர்மல்குமாரால் தெருவில் இருக்கக்கூடிய லைட்டை எரிய செய்ய முடியல, ஸ்ட்ரீட் லைட்டை எரிய செய்யுங்க முதல்ல, அப்புறம் திருக்கார்த்திகை தீபத்துக்கு வருவோம் மிஸ்டர். புரியுதா சார்? அதான் அந்த வீடியோ ஸ்டார்டிங்ல கேட்டேன், இந்து சமய அறநிலையத்துறைக்கு தான் அந்த தீர்ப்பு கொடுத்தாங்கன்னு. ரமேஷ் அவங்க கிட்ட போய் அந்த கேள்வி கேட்குறப்ப முதலமைச்சர் அறிவிப்பாங்க, என்கிட்ட இந்து சமய அறநிலையத்துறை சார்ந்த கேள்வி மட்டும் கேளுங்கன்னு ஒரு தவிர்த்துட்டு போனாங்க. தம்பி மாண்புமிகு அமைச்சர் திரு ரமேஷ் அவர்களுடைய பதில் வந்து நான் ஏற்புடையதா பார்க்குறேன். ஏன்னா அவர் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தினார், நல்லா வளரணும், இந்த அமைச்சர்கள் நல்லா அடுத்த நிலைக்கு வரணும், வாழ்த்துறேன் அவரை. ஏன்னா இந்து சமய அறநிலையத்துடைய டியூட்டி என்னன்னா ஒன்லி ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாக நடைமுறையை கணக்குகளுக்கு சரியா இருக்கா, சொத்து சுகங்களை ஆக்கிரமிச்சிருக்கானா, வாடகை வரி வசூல் பண்ணுதா, அதில் முறைகேடு இருக்கா, இவ்வளவுதான் அவங்களுடைய டியூட்டி. நீங்கள் போய் உள்ள மணி அடிக்க முடியாது. மந்திரியா இருக்கிறவரோ எங்கள் அண்ணன் நிர்மல்குமாரோ நீ வேற விஜயே போய் கோயிலில் போய் மணி அடிக்க முடியாது. அது பூஜை நடைமுறை உள்ளுக்குள்ளே வந்துடும். நீங்கள் போய் சப்பரம் கட்டிட்டு தேரில் தூக்க முடியாது. நீ சாமி கும்பிடலாம், அவ்வளோதான். அனைத்து சாதி அர்ச்சகரில் போய் இவங்க வேணா பயிற்சி விட்டுட்டு போகலாம். ஆனால் பயிற்சி வருவாங்களான்னு தெரியாது. சட்டையெல்லாம் போட்டு போகிறாங்க, அங்கெல்லாம் சட்டையெல்லாம் போட முடியாது கோயிலுக்குள்ளே. ஸோ அமைச்சர் அறநிலைத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, எங்கள் வேலை அது இல்லை, முதலமைச்சர் முடிவு செய்வார்னு சொல்லி முதலமைச்சர் கோர்ட்டில் தள்ளி விட்டார். முதலமைச்சருமே இதில் முடிவு செய்ய முடியாதுங்க. கோர்ட்டு கொடுத்த உத்தரவு நடைமுறைப்படுத்த வேண்டியது யாரு? அங்கே இருக்கக்கூடிய அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய அறங்காவலர்கள். அந்த அறங்காவலர் குழுமே யார் தெரியுமா ஐயா? இவங்க கோர்ட்டில் சொன்னபோது என்ன சொன்னா, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் செயல் அலுவலருக்கு எந்த அதிகாரம் இல்லை, தீர்மானங்களை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பு தான், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் நோ பவர் அப்படின்னா.
அப்போ அறங்காவலர்களாக இருக்கக்கூடிய ஆட்கள் தான் அதை வந்து அமல்படுத்துவாங்க அப்படின்னாங்க. இந்த அறங்காவலர் குழு யார் தெரியுமா? திருப்பரங்குன்றத்தில் திருமதி சத்யபிரியா பாலாஜி உள்ளிட்ட 5 நபர்கள். இந்த சத்யபிரியா பாலாஜி யாருன்னா, இப்போ திமுக வேட்பாளராக செல்லூர் ராஜுவோ இன்னொருத்தர் மதுரையில் எதிர்த்து போட்டியிட்ட திரு பாலாஜின்னு ஒரு திமுக வழக்கறிஞர், அவர் கேண்டிடேட் இருந்தார். அவங்களுடைய மனைவியார் தான் சத்யபிரியா பாலாஜி. இவங்க சேகர் பாபால் திமுக திராவிட மாடல் அரசால் நியமிக்கப்பட்ட அறங்காவலர் குழு. முதல்ல இந்த குழுவை கலைக்கப்படணும். இந்த அறங்காவலர் குழு கோவில் சொத்துக்களை பாதுகாக்கிறத விட்டுவிட்டு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக தான் பேசிக்கிட்டே இருந்தாங்க. தீபம் ஏற்றலான்னு சொன்னோன்னே சரின்னு ஏற்றுக்கலாம்ல, தீபம் ஏற்றலாம், ஆனால் முஸ்லீம்களுடைய மசூதி இருக்கு, கொஞ்சம் அதை பார்த்துக்கோங்க. இப்படி சொல்லலாம். ஓ சொத்துல போய் நீ உன்னுடைய ஆளுமையை நிலைநாட்டாம திருப்பரங்குன்ற தீபத்துக்கும் ஒத்துழைக்கல. முஸ்லீம்கள் அங்கே கந்தூரி விழா நடத்தி மேலே மலை உச்சியில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காவில் நம்முடைய மரம் கள்ளத்தி மரத்தில் போய் அந்த கொடி மரத்தில் வந்து முஸ்லீமுடைய பிறை கொடியை அத்துமீறி ஆக்கிரமிக்கிற எண்ணத்தோட கட்டிய பொழுது நாங்கள் புகார் கொடுத்தோம். நீதிமன்றம் தலையிட்டு அவன் உள்ள தலையிடுறான், கோயில சொத்தை ஆக்கிரமிக்க போறான், அந்த கழுத்து மரத்தில் இருக்கக்கூடிய பிறை கொடியை அகற்றணும்னு சொல்லி உத்தரவு பிடிச்ச பிறகு எஃப்ஐஆர் போட்டிருக்கு. யாரையும் அரெஸ்ட் பண்ணல, எல்லாம் உள்ளூர்ல தான் இருக்கிறான். அந்த நேரத்தில் இந்த விஷயத்தை வெளியில கொண்டு வந்த ஒரே ஒரு சிங்க தலைவன் எங்க அண்ணன் ஹெச் ராஜா தான். ஏன்னா அவர் வந்து புகழ்றேன் அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, இந்த வரலாற்றை நான் சொல்லி ஆகணும். கள்ளத்தி மரம் என்பது இந்துக்களுக்கு கோவில் இருக்கக்கூடிய தலவிருட்சம். அந்த தலவிருட்சத்தில் இஸ்லாமியர்கள் பிறை கொடி கட்டுவதற்கு எப்படி இந்த அரசு திமுக அரசு அனுமதித்ததுன்னு சொல்லி மலைக்கு மேலே போய் சட்டத்துடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு தன்னுடைய வயதையும் பொருட்படுத்தாது மலைக்கு போய் அந்த இடத்தை போய் பார்வையிட்டு கடுமையான போராட்டத்துக்கு பிறகு கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டாங்க. கள்ளத்தி மரம் காப்பாற்றப்பட்டதும் இப்படி ஒரு இஷ்யூ இருக்குங்கிறத வெளிக்கொண்டு வந்தது திரு ஹெச் ராஜா அவர்கள். அதை நான் பாராட்டுவேன், எந்த சூழலையும் பாராட்டுவேன். சரி, இப்போ அங்கே இஸ்லாமியர்கள் ஏதாவது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா? இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா? இல்லை அவங்களுக்கு ஆக்கிரமிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கா? இல்லை மக்களுக்கு ஆதரவு மக்களுக்கு என்ன இருக்கா? இல்லை இஸ்லாமிய தலைவர்களுக்கு என்ன இருக்கா? சார், அந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்து மக்கள் முஸ்லீம்கள் இப்போ போய் கொண்டாடினானே, மலை உச்சியில் கொடி கட்டினானே, அங்கே விழா கொண்டாடுறதுக்கு இந்துக்கள் யாராவது மறிச்சமா? நீ மாமி மச்சனை தொப்புள் கொடி உறவு, தொப்புள் கொடி சொந்த முன்னெல்லாம் பாட்டு பாறையில் நீ ஓ வழிபாட்டுக்கு இந்துக்கள் அங்கே எதிர்க்கலை. கார்த்திகை தீபம் ஏற்றுவதனால கலவர தீபம் ஆயிரும் சொன்னவன் யாரு? வெங்கடேசன் ஒரு எம்பி. உண்மையா இல்லையா? நான் மதமேல்னு சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் உனக்கு எதுக்கு இங்க வேலை? அப்ப இந்துக்கள் விஷயத்துல தலையிடக்கூடிய நீ இஸ்லாமியனுக்கு ஏன் ஆதரவா இருக்க? இதான கேள்வியா இருக்கு. இப்ப முஸ்லீம்கள் அங்க எதிர்க்கலையா அப்படின்னு கேட்டீங்க. உண்மைக்கே எதிர்க்கல, எதிர்க்க முடியாது. இஸ்லாமிய தலைவர்கள், இஸ்லாமிய தலைவர் யாரை சொல்றீங்க? எல்லாம் டிவி கேட்டு அடகுக்கு போனாங்களா அவங்க இல்ல சொல்றீங்களா? யார் இஸ்லாமிய தலைவர்கள்? முன்னாடி திமுக கூட்டணியில இருந்த இஸ்லாமிய கட்சி. அதான் சார், ஓடி போன ஆட்களை சொல்றீங்க. ஐஎம்எல் யாரோ சொல்றீங்க. இவங்க வந்து முதல்ல முஸ்லீம் சொல்லக்கூடிய ஒரிஜினல் முஸ்லீம்கள், இஸ்லாத்தை ஏற்று சொல்லக்கூடிய முஸ்லீம்கள், நீங்க சொல்லக்கூடிய திருமறை குரானை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், ஒரு இறை தத்துவம் கொண்டவர்கள் தர்கா வழிபாடு எதிர்க்கிறான். தர்கா வழிபாடு என்பது அவங்க பாணியில சொல்லணும்னா மூட நம்பிக்கை, ஷிர்கு. நீங்க இறைவனுக்கு இணையாக இணை வைத்தல் சொல்லக்கூடிய தத்துவமே இஸ்லாத்துக்கு எதிரானது. அவுலியாக்களை, அந்த அருளாளர்களை, குருமார்களை வணங்குவது என்பது அல்லாஹ்வுக்கு விரோதமானது, மதத்துக்கு விரோதமானது. அப்போ இஸ்லாம் மதத்துக்கு விரோதமான இந்த தர்கா வழிபாட்டை அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இஸ்லாத்தின் ஒரிஜினல் இஸ்லாத்தின்படி இருப்பவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ப அங்க தர்காவுக்கு யார் போறான்? உங்களை போல என்ன போல இருக்கக்கூடிய இந்துக்கள். நம்ம இந்துக்கள் வந்து பரந்த மனசு சார். இப்ப முஸ்லிமுடைய மசூதிலாம் எவனுக்கும் சொல்ல தெரியாது. அல்லாஹ் கோயிலுக்கு போயிட்டு வந்தா எங்க கிராமத்தெல்லாம் சொல்லுவோம். எங்க எழுமலையில யாராவது பிள்ளைக்கு காய்ச்சல் வந்துச்சு, எப்ப அல்லாஹ் கோயில போய் மந்திரிச்சுட்டு வாடா, என்ன சொல்லணும்? அல்லாஹ் கோயில போய் மந்திரிச்சுட்டு வான்னு தான் சொல்லுவான். அல்லாவே அவன் ஜாமியா தான் பாக்குறான், நோன்பு குஞ்சு குடிப்பான். நம்ம ஆளு அங்க இயேசுக்கு போனாலும் அங்கேயும் கேக்கு தும்பான், பிரியாணியும் தும்பான். எம்மதமும் சம்மதம் சொல்றவன் நம்ம இந்து மட்டும் தான் சாமி. அவன் வந்து பண்ண மாட்டான். ஏண்டா ஒரு நாள் ஒரு பொழுது ஒரு விளக்கெறிதனால நாட்டில் என்ன பிரச்சனை வந்துட போகுது? முஸ்லிம்கள் எதிர்க்கல. ஆனால் முஸ்லிம்களை முன்முகமாக வைத்து இதை அனுமதிச்சிட்டோம்னா இஸ்லாமியில் ஓட்டு கிடைக்காதுன்னு சொல்லி அவங்க பண்ணாங்க. யாரு? திமுக அரசு. ஜெயிக்க முடிஞ்சுச்சா? முடியல. தாவேக அரசு ஜெயிச்ச கதையை வந்து அதை ஆராய்ச்சிக்கு உட்படுத்துவான். அது பாவம் குழந்தைங்களுக்கு என்னென்னமோ பண்ணி இன்ஸ்டாகிராம எப்படி வந்துச்சுங்கிறாங்க. பட் தீர்ப்பை நம்ம ஏத்துக்கிறோம். அது சில நேரங்களில் குப்பையில் இருக்கும் காகிதம் ஒரே ஒரு காத்தடிச்சுன்னா அந்த குப்பையில் இருக்கக்கூடிய காப்புறம் கோபுரத்தில் போய் உட்காந்துக்கிறோம். வெற்று காகிதம் கூட சில நேரம் அரசு முத்திரை ஆயிரும், கவர்மெண்ட் லெட்டர் ஆயிரும். அது மாதிரி தான் நிர்மல்குமார் உள்ளிட்ட நபர்கள் எல்லாம். சரிங்களா? இந்த சூழல்ல நான் சொல்லக்கூடிய மீண்டும் மீண்டும் சொல்வது, நீதிமன்ற தீர்ப்புகளின்படி
கார்த்திகை தீபத்தை திருப்பரங்குன்ற மலை உச்சியில் ஏற்றுவதற்கு காரணமாக இருக்கக்கூடியது உத்தரவை செயல்படுத்தணுங்கிறத நாங்கள் மீண்டும் வேண்டுகிறோம். இப்போ உத்தரவு ஒன்று கொடுத்துருக்காங்க, அந்த உத்தரவை ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கண்ண பெட்டிஷன் ஒன்று, 2 பெட்டிஷன் இப்போ தனித்தனியாக இருக்கு. இப்போ 2த்துலேயும் மேல்முறையீடு இருக்கா இல்லை 2 ஒன்றாயிடுச்சுங்களா? இப்போ பேசக்கூடிய இந்த நிமிடம் வரை ஜிஆர் சாமிநாதன் ஐயா கொடுத்த நீதிமன்ற உத்தரவுக்கோ, 2 நபர்கள் கொடுத்த தீர்ப்பு உத்தரவுக்கோ எந்த தடையும் கிடையாது. இப்போ அந்த இரு நபர்களோ இல்லை ஜிஆர் சாமிநாதன் அவங்களோ கொடுத்த உத்தரவு 2025 கார்த்திகை தீபம் மட்டும் ஏற்றணுமா, இல்லை இதுக்கப்புறம் வர எல்லா கார்த்திகை தீபத்திலையும் அது தீபம்? இப்போ நீங்கள் 10ஆம் கிளாஸ் பாஸ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அடுத்த படிப்பு வைங்க. 12ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் பாஸ்ன்னு ஆயிருதுல்ல. இந்த தீர்ப்பு 2025க்கு மட்டுமானது அல்ல, இதுக்கப்புறம் வர எல்லா 25லயே பாஸ் ஆயாச்சு. 25ஆம் வருடம் கார்த்திகைக்கு மட்டும் அப்படின்னு அவங்க ஒன்று புள்ளி வைக்கல, அங்கிருந்து தொடருது. ஒருத்தன் வழக்குன்னு விடுதலை ஆகிறான்னா விடுதலைன்னா இப்போ அப்போ நேற்றுக்கு விடுதலைன்னா இல்லை, அப்படிலாம் விடுதலை தான், தீர்ப்பு ஆயிடுச்சு. அதன் அடிப்படையில் தான் மீண்டும் சொல்கிறேன், நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்பது அது பெண்டிங்கில் தான் இருக்குது. அது யார் விசாரிக்கணுங்கிறது அது அப்புறம் பேசிக்கலாம். அரசு அதெல்லாம் ஓர வச்சுட்டு ஒரு சுமூகமான தீர்ப்புக்கு தான் சொல்கிறது. இப்போ என்னதான் சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குது. இந்த புத்திசாலி அரசாங்கமாக இருந்தால் நாங்கள் நீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கிறோன்னு சொல்லும். இல்லை நாங்கள் திமுக அரசு, திராவிட மாடல் அரசு மாதிரி நாங்கள் திருச்சபை மாடல் அரசு நாங்கள் இருக்கிறோம், நாங்களும் அதெல்லாம் ஏற்ற முடியாதுன்னு சொல்லி ஒரு துணிச்சல் உள்ள பதிலாக சொல்லும்லாம் கிடையாது. கோர்ட்டில் அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் வெளியில் நீங்களும் நானும் 1000 பேசலாம், சட்டத்தின் கோவில் அது. அங்கே நீங்கள் என்ன சொன்னாலும் அது பதிவுக்கு உட்பட்டது, சட்டத்துக்கு உட்பட்டது, தண்டனைக்கு உட்பட்டது, நடைமுறைக்கு உட்படுத்தப்பட்டது. அதனால் உங்களுக்கே தெரியும், ரகுபதினு ஒரு மந்திரி பேசினார். கோர்ட்டில் கேட்டாங்க, என்னங்க மினிஸ்டர் ரகுபதி சுடுகாட்டெலாம் தீபத்தெல்லாம் சொன்னார், ஐயோ அப்படின்ட்டாரு, அரசு நிலைப்பாடு அல்ல அப்படின்ட்டாரு. அது மாதிரி மிஸ்டர் நிர்மல்குமார் கொடுத்த விஷயத்தில் அங்கே கோர்ட்டில் சொல்ல முடியாது. என்னுடைய நம்பிக்கை தீர்ப்பை ஏற்று அவங்க நடைமுறைப்படுத்துவாங்கன்னு நான் நம்புகிறேன். அதுதான் நடக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டெம்ட்டில் நீதிமன்ற உத்தரவுக்கு நாங்கள் அதை என்ன உத்தரவோ அதை பார்ப்போம். அதுக்கப்புறம் சட்டத்தினுடைய விஷயத்தை நாங்கள் போராடுவோம்.